சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலைக்கு பயணம் செய்துள்ள அனுர போராட்டத்தில் இறங்கிய முத்துநகர் விவசாயிகள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பொய் கூறுகின்றார். சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றச்சாட்டு. இஷாரா உள்ளிட்டவர்களை மேலும் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க எதிர்பார்ப்பு. பத்மியுடன் தொடர்பு இருப்பதாகவும் தெரிவிப்பு. நாளுக்கு நாள் அதிகரித்த தங்கத்தில் திடீர் மாற்றம். 20,000 ரூபாவால் சரிந்த விலை. பதவி விலகவுள்ள பிரித்தானிய இளவரசர் ஆண்ட்ரூ தொடரும் குற்றச்சாட்டுகளை அடுத்து நகர்வு. தாவேகா தொண்டர்கள் தீபாவளியை கொண்டாட வேண்டாம். கரூர் சம்பவத்திற்கு அஞ்சலி. இனி விரிவான செய்திகள். திருகோணமலைக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் முத்துநகர் விவசாயிகள் இன்றும் 32வது நாளாக தொடர் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக குறித்த சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க திருகோணமலையில் உள்ள சீனக்குடா விமான நிலையத்தில் இன்று நிகழ்வொன்றில் பங்கேற்பதற்காக திருகோணமலைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் மற்றும் கிண்ணியா வானில விவசாயிகள் இணைந்து நில அபகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவன ஈர்ப்பில் ஈடுபட்டனர். திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக 32வது நாளாகவும் தொடர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்ட முத்துநகர் விவசாயிகள் ஜனாதிபதியை சந்தித்து தங்களது விவசாய நிலங்களுக்கான தீர்வை முன்வைக்க கோரி இன்றைய தினம் குறித்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். மக்கள் போராட்ட முன்னணி, அகில இலங்கை விவசாய சம்மேளனம் ஆகியன இணைந்து குறித்த கவன ஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற சமஷ்டி தொடர்பான கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போது சுவிஸ் அரசு சமஷ்டி தீர்வை தமிழ் மக்களுக்கு வழங்க இருப்பது போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறிய கருத்து உண்மையானது அல்ல என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற சமஷ்டி தொடர்பான கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போது சுவிஸ் அரசு சமஷ்டி தீர்வை தமிழ் மக்களுக்கு வழங்க இருப்பது போன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஆனால் உண்மை அதுவல்ல. அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் தலைவர்களை சுவிஸ் அரசு அழைத்தது சமஷ்டி தொடர்பான ஒரு கற்பித்தலை வழங்குவதற்கு மாத்திரமே தவிர வேறு எதற்கும் அல்ல என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அங்கு அதிகம் வந்தவர்கள் தேசிய மக்கள் சக்தி JVP அரசைச் சேர்ந்தவர்கள். எனவே அவர்கள் மைத்ரிபால ஸ்ரீசேன, ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆட்சி காலத்தில் முன்வைக்கப்பட்ட யாப்பு சீர்திருத்தம் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட விடயங்களை முன்கொண்டு செல்வதாக தெரிவித்தார்கள். ஆனால் அது தொடர்பான எவ்வித நடவடிக்கைகளையும் இதுவரை அவர்கள் முன்னெடுக்கவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். எனவே இதனை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் 13ஆம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி எமக்கு கிடைக்கின்ற குறைந்தபட்ச அதிகாரமான மாகாண சபை தேர்தலை நடத்தி அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை இளைஞர்களை பாதாள உலகத்தினுள் தள்ளி அவர்களை பயன்படுத்தியவர்கள் யார் என்பதை அறிந்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டியது அவசியமாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீனிஷன் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தை கையில் எடுக்க வேண்டிய இளைஞர்களை ஆக்க வழிக்குள் கொண்டு செல்லாமல் அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் அரசியல்வாதிகள் யார் என்பதை இனங்கண்டு தண்டனைகள் வழங்கப்படுதல் அவசியமாகும் என குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலகினுள் தள்ளப்படும் இளைஞர்கள் கொலை, கொள்ளை, போதைப்பொருள் வணிகம், பாலியல் பலாத்காரங்கள் போன்ற மோசமான பாதக செயல்களில் ஈடுபடுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் கடந்த காலத்தின் ஆட்சியில் இருந்த ஜனாதிபதிகளின் ஆட்சி காலத்திலேயே அதிகளவான இளைஞர்கள் பாதாள உலக கும்பலுக்குள் தள்ளப்பட்டார்கள் என குறிப்பிட்டுள்ளார். சில அரசியல்வாதிகள்
அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்படும் பாதாளர்களை தமது தேவை முடிந்த பின்னர் கொலை செய்து விடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு சூழலியல் காரணிகளால் பாதிக்கப்படும் இளைஞர்கள், யுவதிகள் போதைப்பொருள் வலை பின்னல், பாதாள உலகத்தினுள் வீழ்த்தப்பட்டு சில அரசியல்வாதிகளின் ஏவலாளிகளாக மாறி பின்னர் இளவயதிலேயே பலிக்கடாக்கள் ஆகிவிடுவதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே இளைஞர்கள், யுவதிகளை தவறான பாதைகளுக்கு இட்டுச் சென்று அவர்களது எதிர்காலத்தை சிதைக்கும் அதிகார சக்திகள் அரசியல்வாதிகளையும் சட்டப்படியில் இருந்து அரசாங்கம் தப்பவிடக் கூடாது எனவும், வளமான நாடு, அழகான வாழ்க்கையை ஏற்படுத்த இதுவும் அவசியமானதாகும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் கைதாகிய இஷாரா செவ்வந்தி உள்ளிட்ட 6வரையும் மேலும் 90 நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹெஹல் பத்திர பத்மேவின் போதைப்பொருள் வலையமைப்பிலும் தனக்கு தொடர்பு இருப்பதாக அவர் விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். இஷாரா செவ்வந்தி தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இஷாரா செவ்வந்தி விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிலிருந்து இன்று அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். இதேவேளை அவர் தலைமறைவாகியிருப்பதற்கு உதவிகளை வழங்கிய காவல்துறை அதிகாரியொருவரை தகவல்களை மறைத்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கனியமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு தடுத்து வைத்து விசாரணை செய்து வருகின்றது. இதனிடையே களனி பிரிவு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வரும் ஹம்பஹா பாபா ஹெஹல் பத்திர பத்மேவின் தந்தையிடமிருந்து பத்மேவை அடையாளம் கண்டுள்ளதாக விசாரணையின் போது தெரியவந்துள்ளது. ஹெஹல் பத்திர பத்மேவின் போதைப்பொருள் வலையமைப்பிலும் தனக்கு தொடர்பிருப்பதாக அவர் விசாரணை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார். ஹம்பஹா ஒஸ்மானை கொலை செய்வதற்காக துப்பாக்கிதாரிகள் பயணித்த கெப்ரக வாகனத்தை பத்மேவின் அறிவுறுத்தலின் பேரில் தம்பசம் வைத்திருந்ததாகவும் சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தங்கத்தின் விலை நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும்போது 20,000 ரூபாவால் குறைவடைந்துள்ளது. நேற்று மற்றும் நேற்று முன்தினங்களில் தங்கத்தின் விலையில் நாளுக்கு நாள் அதிகரிப்பு காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு தங்கச் சந்தையில் இன்றைய தினம் 22 கரட் தங்கத்தின் 1 பவுண்ட் விலை 3,60,800 ரூபாவாக குறைந்துள்ளது. நேற்று இதன் விலை 3,79,200 ரூபாவாக காணப்பட்டது. இதற்கிடையில் நேற்று 4,10,000 ரூபாவாக இருந்த 24 கரட் தங்க சவரனின் விலை இன்று 3,90,000 குறைந்துள்ளது. கடந்த மாதம் முதல் தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றது. உலகின் பல நாடுகள் மீது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் முன்னெடுத்த வர்த்தக வரியை தொடர்ந்தே கடந்த ஏப்ரல் மாதம் முதல் தங்கத்தின் விலை அதிகரித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தன. இவ்வாறான நிலையில் இன்றைய தினம் உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலை 20,000 ரூபாவால் குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய கல்வி சீர்திருத்தத்தின் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு முதல் முன்னெடுக்கப்படவுள்ள பாடத்திட்டங்களின் வழிகாட்டல் பொறிமுறை தொடர்பாக ஆசிரியர்களுக்கான செயலமர்வில் கள ஆய்வொன்று இன்றைய தினம் தீவக கல்வி வலயத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தீவக கல்வி வலயத்தின் விஞ்ஞானம் மற்றும் கணித பாடங்களின் ஆசிரியர்களுக்காகவே குறித்த செயலமர்வின் வெளிக்கள ஆய்வு இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. உலக சுற்றோட்டத்தின் தேவைக்கேற்ப நவீன கல்வி முறையை அனைத்து மாணவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு குறித்த ஆய்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கல்விக் கொள்கையில் மாற்றத்தினை அடிப்படையாக கொண்டு 2026ஆம் ஆண்டு முதல் தரம் 1 மற்றும் 6 ஆகிய வகுப்புகளுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் பாடத்திட்டத்திற்கேற்ப இதன்போது நில அமைவுகள், சூழலின் அக புறத்தன்மைகள் மற்றும் தாவரங்களின் இனப்பெரம்பை, நீர்நிலைகளின் அவதானிப்புகள் குறித்து ஆசிரியர்களுக்கு கள ஆய்வு முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வில் தீவக ஆசிரியர்கள் பலரும் பங்கு பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இந்த ஆண்டு தீபாவளி கொண்டாட வேண்டாம் என தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது. கரூர் சம்பவத்தால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் பிரசார கூட்டத்தில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. குறித்த சம்பவத்திற்கு பின்னர் தவிகவினர் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதையோ கொண்டாடுவதையோ தவிர்த்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கரூர் தீவிரத்தில் பங்கேற்கும் விதமாக தவிகவினர் யாரும் இவ்வாண்டு தீபாவளி கொண்டாட வேண்டாம் என்று தவிக சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கரூர் சம்பவத்தால் உயிரிழந்த சொந்தங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தீபாவளி கொண்டாட வேண்டாம் என தவிக பொதுச் செயலாளர் முசை ஆனந்த் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய மன்னர் 3ஆம் சார்லஸின் இளைய சகோதரர் இளவரசர் ஆண்ட்ரூ தனது டியூக் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார்.
இரண்டாம் எலிசபெத் மகாராணியின் மூன்றாவது குழந்தையான ஆண்ட்ரூ யோகின் டியூக்காக பதவி வகித்தார். இளவரசர் ஆண்ட்ரூ குழந்தை அத்துமீறல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை பல வருடங்களாக எதிர்கொண்டு வந்தார். இதேவேளை இளவரசர் ஆண்ட்ரூவின் நெருங்கிய வணிக நண்பர் ஒரு சீன உளவாளி என்பது கடந்த ஆண்டு நீதிமன்ற தீர்ப்பில் தெரியவந்தது. இந்நிலையில் தனக்கு எதிராக தொடரும் குற்றச்சாட்டுக்கள் தனது சகோதரர் மன்னர் சார்ல்ஸ் மற்றும் அரச குடும்பத்தை பாதிப்பதால் தான் பதவி விலகுவதாக இளவரசர் அறிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருகோணமலைக்கு பயணம் செய்துள்ள அனுர, போராட்டத்தில் இறங்கிய முத்துநகர் விவசாயிகள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பொய் கூறுகின்றார், ஸ்ரேயஸ் பிரேமச்சந்திரன் குற்றச்சாட்டு. இஷாரா உள்ளிட்டவர்களை மேலும் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க எதிர்பார்ப்பு. பத்மியுடன் தொடர்பு இருப்பதாகவும் தெரிவிப்பு. நாளுக்கு நாள் அதிகரித்த தங்கத்தில் திடீர் மாற்றம், 20,000 ரூபாவால் சரிந்த விலை. பதவி விலகவுள்ள பிரித்தானிய இளவரசர் ஆண்ட்ரூ, தொடரும் குற்றச்சாட்டுகளை அடுத்து நகர்வு. தாவேகா தொண்டர்கள் தீபாவளியை கொண்டாட வேண்டாம், கரூர் சம்பவத்திற்கு அஞ்சலி. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.